உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏங்க, நான் உங்களை பத்தி பேசினா நீங்க இதுல நைஸா அம்மாவை உள்ள இழுக்கிறீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? பாத்தியாக்கா, நீ பெத்த பையனே உனக்கு எதிரா பேசுறான். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுதாக்கா? எல்லாத்துக்கும் காரணம் அந்த இந்திரா தான். அவதான் இவனுங்களை எல்லாம் இந்த அளவுக்கு மாத்திருக்கா. ராகினி, இத பார், இப்ப நான் இத பத்தி பேசுற நிலைமையிலேயே இல்ல. நானே காவியாவுக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற நினைப்புல இருக்கேன். ப்ளீஸ், எந்த பிரச்சனையும் என்கிட்ட கொண்டு வராத. ஐயோ அக்கா, அக்கா கதிர் தப்பு செஞ்சா கண்டிக்கிறதுக்கு நீ இருக்க. அப்புறம் என்ன இந்த காவியாவுக்கு? பேசாம குழந்தை பார்த்துட்டு வீட்டுல இருக்க வேண்டியதானே? அவ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு ஓடுனா இந்த குடும்பத்தோட நிம்மதி என்னக்கா ஆகும்? அத பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அவளை எந்த காரணத்தை கொண்டு மன்னிச்சிடாதக்கா நீ. ஏங்க, எதுக்குங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அப்படி என்னதான் இந்திரா மேலையும் காவியா மேலையும் உங்களுக்கு வெறுப்பு? எதுக்காக இப்படி அவங்களுக்கு எதிராக அம்மாவை கொம்பு சீவி விட்டு இருக்கீங்க? ஏய், என்ன வார்த்தை வித்தியாசமா வருது? அந்த இந்திரால ஒரு ஆளுன்னு அவளுக்கு எதிரா நான் கொம்பு சீவனா? இல்ல எனக்கு வேற வேலையில நினைச்சிட்டு இருக்கியா? இங்க பார், அந்த காவியா செஞ்சது தப்பு. கதிர் மேல கோவம்னா அவ வந்து என் அக்கா கிட்ட பேசணும். அவ மனசுல என்ன நினைக்கிறான்னு என் அக்கா கிட்ட வந்து சொல்லணும். அத விட்டுட்டு இப்ப யாருக்குமே தெரியாம வீட்டை விட்டு ஓடி இப்படி எல்லாருக்குமே கஷ்டம் கொடுத்துட்டு இருக்கா. அத முதல்ல நீ புரிஞ்சுக்கோ வெற்றி. அது புரிஞ்ச இவர் ஏன் காவியாக்கிய வக்காலத்து வாங்கிட்டு இருக்க போறாரு? ஏய் ஹேமா, உனக்கு இதனால என்ன வந்துச்சு? காவியாக்கு என்ன பண்றதுன்னு அம்மா முடிவு எடுத்திருப்பாங்க. தயவு செஞ்சு நீ இதுல எல்லாம் மூக்கு நுழைக்காம உன் வேலையை மட்டும் நீ பாரு. அட பாவி, யாரோ ஒருத்திக்காக கட்டின பொண்டாட்டிவே எதிர்த்து பேசுவியா நீ? வெற்றி, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? ஏங்க சும்மா இருங்க கொஞ்ச நேரம். போதும், 3 பேர் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? இதுக்கு மேல யாராவது ஏதாவது வாயை திறந்து பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். நானே காவியாவுக்கு என்னாச்சோ குழந்தைக்கு என்னாச்சோங்கிற கவலையில இருக்கேன். நீங்க என்னடானா ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு, என்ன இது? எனக்கு இப்படி வேதனை கொடுத்துட்டு இருக்கீங்க. அக்கா தப்பா புரிஞ்சிட்டு இருக்கக்கா நீ. ஏய், இத பார், தயவு செஞ்சு எதையும் நீ என்கிட்ட பேசாத. காவியா இந்த வீட்டுக்கு திரும்பி வர வரைக்கும் யாரும் எதுவும் என்கிட்ட பேச வேண்டாம், அவ்வளவுதான். முடிஞ்சா காவியாவுக்கும் குழந்தைக்கும் எதுவும் ஆக கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிக்கங்க, அவ்வளவுதான். போங்க எல்லாரும். நான் சொல்றது காதுல விழல, போங்க. அம்மா, டேய் வெற்றி, என்ன கொஞ்ச நேரம் தனியா விடு. நீ போ. கடவுளே, காவியாவையும் என் பேர குழந்தையையும் எப்படியாவது நல்லபடியா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துரு. ஐயா சொல்லுங்க சார். நீங்க கை குழந்தையோட பொண்ணு போறது பாத்தீங்களா? குழந்தையோட அப்படியா நீ பாக்கலையா சார்? நல்லா கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. இல்ல சார், அப்படியா நான் பாக்கல சார். ஹலோ முருகா, கை குழந்தைய வச்சுக்கிட்டு அவ எங்க போனாலும் ராத்திரி நேரத்துல எங்கன்னு போய் நான் தேடுவேன். முருகா, அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. 2 பேரையும் பத்திரமா எங்க கிட்ட கொண்டு வந்திருப்பா. சித்தி, ஏய், என்னடா உன் பொண்டாட்டி கிடைச்சிட்டாளா? இல்ல சித்தி, நானும் எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், எங்கேயும் அவ இல்ல. யார கேட்டாலும் அப்படி ஒரு பொண்ணு இந்த பக்கம் வரவே இல்லைன்னு சொல்றாங்க. டேய், கண்ட கண்ட இடத்துல எல்லாம் தேடி அலையாம போ. பக்கத்துல இருக்கிற ரயில்வே ட்ராக்கு, பெரிய மேம்பாலத்து கடையில எல்லாம் போய் பாரு. எங்கேயாவது குதிச்சு தற்கொலை பண்ணிருக்க போறா. சித்தி, எந்த நேரத்துல எப்படி பேசணும்ன்ற சென்ஸ் வேண்டாம். நானே குழந்தை காணும்னு தவிச்சு போய் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்ப வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஏய், ஒரு நிமிஷம் இரு. கதிர் தானே பேசுறது? ஓ, உங்க அப்பா அதான் என் மாமா பக்கத்துல இருக்காரா? சித்தி, நான் இப்ப ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். காமெடி பண்ணி என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காதீங்க. அப்புறம் ஏதாவது சொல்லிட போறேன். டேய், போதும்டா. எப்பா, போதும், நிறுத்து. நீ
அந்த காவியாவையும் குழந்தையும் எப்படா போட்டு தள்ளலான்னு சுத்திட்டு இருக்க? இப்ப என்ன பெரிய இவ மாதிரி பேசிட்டு இருக்க நீ? சித்தி, இப்போ உங்ககிட்ட ஆர்கியூ பண்றதுக்குலாம் என்கிட்ட நேரம் இல்ல. நான் காவியாவை தேடி கண்டுபிடிச்சாகணும். தயவு செஞ்சு போனை வைங்க. ஓஹோ, அந்த அளவுக்கு உன் பொண்டாட்டிக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா நீ? அப்படியே நீயும் போனை வச்சிரு, என்ன பண்ணும் நான் பாத்துக்கிறேன். சித்தி, தேவையில்லாம எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, அப்புறம் அவ்வளவுதான். ஓ, எனக்கே வார்னிங் கொடுக்குறியா? டேய், உனக்கு பாடம் சொல்லி கொடுத்த குருடானா நீ? போன வை, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். சித்தி, சித்தி, ஹலோ. என்கிட்டயே விளையாடுறியா? ம்? என்னை பார்த்து அவ்வளவுதானே சொல்றல, உன்னை கவனிச்சுக்கிறேன்டா. அக்காவை எங்கேயும் காணோம். இன்னும் நம்ம தேடி பார்க்காத ஒரே இடம் இந்த கோயில் மட்டும்தான். இதுக்குள்ள போய் ஒரு வாட்டி பார்த்துருவோம். இங்கேயும் இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட வேண்டியதுதான். வேற வழியே இல்லை. காவியாக்கா, கடவுளே, காவியா அக்கா ரொம்ப பாவம். அவளால தனியால வெளியே சமாளிக்க முடியாது. தயவு செஞ்சு அவளை கண்ணில் காட்டு ப்ளீஸ். அக்கா, காவியாக்கா, இந்திரா, காவியாக்கா, இந்திரா, அக்கா, என்னக்கா இது? ஏக்கா இப்படி பண்ண? அக்கா, ஏக்கா நீ இப்படி பண்ண? நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன்னு உனக்கு தெரியுமா? சாரி இந்திரா. எனக்கு இருந்த கோவத்துக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். ஆனா வெளியே வந்ததுக்கு அப்புறம் எங்க போறதுன்னே தெரியாம தான் இங்க வந்து உட்கார்ந்துட்டேன். சாரிக்கா, நீ அழாத. அதான் நான் வந்துட்டேன்ல, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். நீ வா, நீ கிளம்பி வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வா. இல்ல, வேண்டாம் இந்திரா. எனக்கு அங்க வர்றதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கு அவர் முகத்தை பார்க்க கூட பிடிக்கல. அவரை நம்பி நான் ஏமாந்து ரொம்ப நோந்துட்டேன்டி. அக்கா, நீ மாமாவை பத்தி ரொம்ப அதிகமாவே தப்பா நினைச்சிட்டு இருக்க. அவர் முன்ன மாதிரி எல்லாம் இப்ப இல்லக்கா, ரொம்ப மாறிட்டாரு. அந்த ரோஷினி இருக்கிற பக்கம் கூட அவர் போறதே இல்ல. ஆனா என்ன, அவர் வேலைக்கு போகாம சும்மா சுத்திட்டு இருக்காரு. அதெல்லாம் நம்ம ஈஸியா மாத்திடலாம்க்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.